இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பெட்டிக்கடை பால்கோவா அதாவது ஹல்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சிலர் மாவு ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை இப்போ நீங்கள் வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃப்ளேவர் ஸ்டுடியோ, நான் ஜாரா. பொதுவாக இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலையில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது உடைச்ச கடலை. அப்புறம் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 3 ஏலக்காய் வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியை மூடிட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட கொரகரப்பாக இல்லாமல் நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பட்டர், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் நெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிதமான தீயில் வச்சு நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை திரும்ப ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நெய் நல்லா சூடாயிருச்சுன்னா அந்த சூடே போதும். நம்ம அந்த சூட்லேயே பொட்டுக்கடலையே கலந்து விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்புலேருந்து இறக்கிக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். மாவும் நெய்யும் தனித்தனியாக இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள், ஒருவேளை உங்களோட மாவு கொஞ்சம் இலகலாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போது ஒரு கேக் டின்னில் நல்லா நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்கோவாவை சேர்த்துட்டு நல்லா நான் இந்த மாதிரி ஷேப்பாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிக நேரமும் எடுக்காதுங்க. வெறும் 5 நிமிஷம் இருந்தாவே போதும். செம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வெறும் 3 பொருளை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம செட்டாக விட்டுலாம். உங்களுக்கு சீக்கிரமாக செட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செட் ஆகிரும். நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இதை பார்க்குறப்போ உங்களோட ஸ்கூல் டைம் மெமரிஸ் வந்திருக்கும். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த ஹல்கோவா எத்தனை பைசாவுக்கு வாங்கி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செம்ம க்யூட்டாக சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கிட்ஸுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்வீட் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 7 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க. 15 டேஸ் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.